வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நாம ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு மசால் வடை எப்படி செய்யறதுன்றத பார்க்க போறோம். கொள்ளு மசால் வடை. கொள்ளு மாத்திரம் கிடையாது, இது கூட முளைக்கீரையும் சேர்த்து செய்ய போறோம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இந்த கொள்ளு மசால் வடை செய்யறத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொள்ளுல என்னென்னு பார்க்கலாம். கொள்ளுல ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்குது. கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கிறவங்க அதிகமாக இதை அவங்களோட டயட்டில் சேர்த்துக்கலாம். கிட்னி ஸ்டோன்ஸ் கண்டிப்பாக கரையும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஃபேட் கண்டென்ட் ரொம்ப கம்மின்றதால வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதிகமாக அவங்களோட டயட்டில் இதை சேர்த்துக்கோங்க. ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்குது. அல்சர் இருக்கிறவங்க இதை அதிகமாக எடுத்துக்கலாம். கோல்டு காஃபை க்யூர் பண்ணும். டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணும். கெட்ட கொலஸ்ட்ராலை எடுத்துடும். இப்படி தான் இருக்கும் இந்த கொள்ளு. நான் முன்னாடி நாள் நைட்டே கழுவிட்டு ஊற வச்சுட்டேன். அட்லீஸ்ட் ஒரு 1/2 மணி நேரமாவது இது ஊறணும். மிக்சியில் இப்போ இந்த கொள்ளை சேர்த்துட்டு தண்ணி விடாமல் நல்லா விட்டு விட்டு அரைச்சிக்கோங்க. தண்ணி நம்ம கொஞ்சம் கூட ஆட் பண்ணக்கூடாது, ஏன்னா வடை தட்டுறதுக்கு வராது. அரைச்சி எடுத்துக்கோங்க. கையில் பிடிச்சி வடை தட்டுற அளவுக்கு இருக்கணும் இந்த மாவு. இந்த அரைச்ச வடை மாவை ஒரு பவுலில் சேர்த்துக்க போகிறேன். கொள்ளு உடம்புல கொஞ்சம் ஒரு ஹீட் ஃபார்ம் பண்ணும். அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இந்த முளைக்கீரையை ஆட் பண்ணுறோம். முளைக்கீரைக்கு நம்ம உடம்பை கொஞ்சம் கூல் பண்ணுற தன்மை இருக்குது. பெரிய கப் அளவு முளைக்கீரை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். 10 சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. 1/2 இன்ச் இஞ்சி, இதை தோல் சீவிட்டு துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், செய்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் நல்லா கையாலேயே பிசைஞ்சிக்க போகிறோம். இங்கே பிசைறச்சவே இந்த கீரையிலேருந்து நல்லா தண்ணி விட ஆரம்பிக்கும். அந்த தண்ணியே இந்த அரைக்கிறச்ச தண்ணி ஆட் பண்ண வேண்டாம்னு சொன்னேன். செஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கணும், கொஞ்சம் கூட அந்த தண்ணி இருக்கக்கூடாது. சப்போஸ் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிவிட்டு திரும்பி ஒரு வாட்டி நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். வடை மாவு ரெடி ஆயாச்சு. உருண்டை பிடிச்சு தட்டுற அளவுக்கு நல்லா இருக்குது. ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு மாவு எடுத்து நல்லா உருட்டிக்கோங்க. இப்போ இந்த மாவை நம்ம கை நடுவில் வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணாலே கரெக்ட் வடை ஷேப்புக்கு வந்துடும். எல்லா மாவையும் இந்த மாதிரி வடை தட்டி வச்சிடலாம். எல்லா வடைங்களும் ரெடியாக இருக்குது பொரிக்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு வடையாக போட்டுடலாம். நீங்கள் போடுறச்ச கொஞ்சம் கேப் விட்டு போடுங்க, அப்போ தான் நல்லா வேகும் எல்லா வடையும். எல்லாமே கொஞ்சம் நேரம் பொரியட்டும். ஒரு சைடு வடையை திருப்பி போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூனால் இப்படி அடியிலேருந்து எடுத்தால் தெரியும், நமக்கு ஒட்டாமல் வரும். ஒட்டாமல் வரைச்ச எல்லா வடையையும் இந்த மாதிரி 2 ஸ்பூனால் வச்சு திருப்பி போட்டுக்கிறேன் நான். திருப்பி போட்டதுக்கப்புறமா அந்த சைடும் நல்லா பொரியட்டும் வடை. இந்த சைடும் வடை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட ஹெல்த்தியான கொள்ளு முளைக்கீரை வடை சூப்பராக ரெடி ஆயாச்சு. கொள்ளில் நிறைய ரெசிபீஸ் பண்ணலாம், குழம்பு, கூட்டு, சூப், இந்த மாதிரி. நம்ம சேனலில் ஃப்யூச்சரில் நிறைய ரெசிபீஸ் கொள்ளு வச்சு ஆட் பண்ணுறேன். ஒரு வடை எடுத்து பிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. வெளியில் அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது, மொறு மொறுன்னு. உள்ளே கரெக்டாக வெந்திருக்கு. ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. வடை சாப்பிட்றதுக்கு டீ காஃபியோட ஈவினிங் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த கொள்ளு முளைக்கீரை வடை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலின்னு எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.